ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா ஊறுகாய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி 4 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் இது இந்த சைஸில் தான் இருக்கும். நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான். 4 எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் 7லேருந்து 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய். 1 கப் தனியா எடுத்திருக்கேன், வரமல்லி. 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கெட்டி பெருங்காயம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். தூள் பெருங்காயம் வாசம் இருக்காது, அதனால் கண்டிப்பாக கெட்டி பெருங்காயம் தான் ஊறுகாய்க்கெலாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் இது மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 கொத்து எடுத்திருக்கேன், அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது பாருங்கள், முக்கியமானது ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து ரொம்ப ஹார்ட் டிசீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது, டயபெட்டிக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது, ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஊறுகாயில் சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது காரமாக இருக்குங்கிறதுனால நான் வரமிளகாய் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதை சேர்க்காத பட்சத்தில் வரமிளகாய் வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, வேக வச்சு வச்சுருக்க நார்த்தங்காயை கொட்டைகள் அதில் இருக்கும்ல, சீடு இருக்குல்ல, அதை நீக்கி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கெட்டி பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரித்து எடுத்தால் தான் இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணும் போது நல்லா பவுடராக வரும். அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்லேயே ஒட்டிக்கும். அதனால் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நம்ம தூள் பெருங்காயம் சேர்த்தோம்னா அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நமக்கு அந்த வாசனை இருக்கும். ஊறுகாய்னாலே நல்லா மணமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நமக்கு வந்து இது மெயினான ஒரு பொருள் வந்து பெருங்காயம் தான். கெட்டி பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். நல்லா வந்து திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கணும் இதை, அப்போ தான் பவுடர் மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் பொரியலையோ அதெல்லாம் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா டைம் எடுத்து நம்ம ஊறுகாயெலாம் செஞ்சால் தான் அது சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாட்பட நம்ம வச்சுருக்கிறது ஊறுகாய் டெய்லிலாம் நம்ம செய்ய மாட்டோம், குழம்பு மாதிரி எப்போயாவது ஒரு தடவை செய்கிறது தான். அதனால் அதை டைம் எடுத்து செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும். இப்போது நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா முறுக்கு மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா அமுத்தி விடுங்க, அப்போ தான் அந்த ஈரல்லாம் இதாகும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம மிளகாவை பொரித்து எடுத்துருப்போம். வரமிளகாவை அது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஊசி மிளகாய் சேர்க்கறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன், தனி மிளகாவும் எடுக்கலை. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. நீங்கள் ஊசி மிளகாய் சேர்க்காத பட்சத்தில் கண்டிப்பாக மிளகாவை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லைனா தனி மிளகாய் தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இல்லைனா ஊறுகாயில் காரம் இருக்காது. ஊறுகாயில் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம தயிர் சோறு அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். பாருங்கள், இப்போது நம்ம கடலைப்பருப்பை இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதையும் அதே பிளேட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்படியே 1 பை 1 எல்லாத்தையும் தனித்தனியாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா வறுத்தோம்னா ஒன்று சீக்கிரம் பொரிஞ்சிரும், ஒன்று பொரியாது. இப்போ நம்ம தனியா சேர்த்துக்கலாம், வரமல்லி. பாருங்கள், இதுக்கு நான் ஆயில் அதிகம் விடலை, வேணும்னா தேவைப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் அது மாதிரி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்புக்கும் தான் கொஞ்சம் பொரியறதுக்கு லேட்டாகும். இது வந்து சீக்கிரமாக வந்து பொரிஞ்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு பொன்னிறமாக
பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து நம்ம வெள்ளை உளுந்து வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். டைம் எடுத்து எல்லாத்தையுமே செப்ரேட்டாக வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வறுத்து எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய வந்து குவான்டிட்டி வரும் இந்த பவுடரு. பாருங்கள், இதை மாதிரி பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் அதே பிளேட்லேயே வச்சுக்கலாம். நம்ம வறுக்கும் போது தான் செப்ரேட்டாக வறுக்கணும், அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். பெருங்காயமும் மிளகாவும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வெந்தயத்தை பொரித்து எடுத்துடலாம். வெந்தயத்துக்கு எண்ணெய் விட தேவையில்லை, அந்த சூட்டான சட்டிலேயே வந்து அது சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். இந்த பவுடர் வந்து நிறைய இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா ஊறுகாய்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்தயத்தை மட்டும் நல்ல பொன்னிறமாக வந்துட்டு இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதோடைய மனம் நல்லாயிருக்கும், கசப்பு அவ்வளோ தெரியாது, மணமாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறணும், சூடாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம நார்த்தங்காயிலேருந்து கொட்டையை தனியாக பழத்தை தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம். சீடு அதில் இருந்ததுன்னா கசக்கும் சாப்பிடும் போது, அதனால் கண்டிப்பாக நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன், வரமிளகாய், இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃபைனாக வரும். இல்லைனா மற்ற பொருட்களோடு சேர்த்து நம்ம அரைக்கும் போது இது திப்பி திப்பியாக ஆகிடும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பவுடர் பேஸில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மற்ற எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தமாரி பவுடர் பேஸில் உளுந்து, கடலைப்பருப்பு, தனியா எல்லாமே வந்து அரைச்சாச்சு. நம்ம வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே மிக்ஸி ஜாரில் பாருங்கள், இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக வந்து இதை அரைக்கக்கூடாது, லைட்டாக பல்ஸ் கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா இது மாதிரி நம்ம பல்ஸ் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பூண்டும் இஞ்சியும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் பத்தாது, மறுபடியும் நம்ம சேர்க்கணும். அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் நல்லா பிரிஞ்சு வந்து ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு ஊறுகாய் நமக்கு ரெடியாகும். பாருங்கள், எண்ணெய் சூடு வந்துருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க கொடுத்துருக்கேன். நல்லா நிறைய கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்துக்கலாம். அது நல்லா வெடித்த உடனேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. அதனால் ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். ஏன்னா கருவேப்பிலை ஃபுல்லாக பொரிஞ்சிடணும். பாருங்கள், நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். நான் 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், ஊறுகாய்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது, நம்ம கருவேப்பிலையே சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா பொரிஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம இப்படி க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். நம்ம பல்ஸ் கொடுத்துருந்தோம், பேஸ்ட்டாக அரைக்கல, அதையும் வந்து நல்ல எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விடலாம். இப்போது நம்ம வச்சுருந்த மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஊசி மிளகாய் வச்சுருந்தோம்ல நம்ம, அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நமக்கு காரம் கொஞ்சம் மட்டுப்படும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து தனி மிளகாய் தூள் இல்லைனா மிளகாவே கொஞ்சம் நீங்கள் சேர்த்து எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே பாயில் ஆகட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊசி மிளகாய் எண்ணெயில் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஊறுகாயை சேர்த்துக்கலாம், அதாவது நார்த்தங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு சீடு கூட இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து நல்லா பழத்தில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் தெருவுக்கே மணக்கும். அவ்வளோ வந்துட்டு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது என்னோடய சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் எல்லாருமே நான் ஊறுகாய் செஞ்சேன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நான் ஊறுகாய் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். பாருங்கள், நம்ம வச்சுருந்தோம்ல தண்ணி, ஊறுகாய் வேக வச்ச தண்ணி இது, அந்த பழத்தை, நார்த்தம் பழத்தை, அதை அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துப்போம். அப்புறம் மிக்ஸி ஜாரும் இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அதையுமே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உளுந்துலாம் சேர்த்துருக்கோம், கடலப்பருப்புலாம் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் கொலகொலப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமல் பவுடரை மட்டும் டைரெக்டாக சேர்த்தோம்னா உடனே சுண்டி வந்துடும். ஊறுகாயில் வந்து பழத்தில் வந்து நல்லா சேராது, மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சிட்டு தண்ணியில் நல்லா அந்த பவுடரை சேர்த்து நல்லா கொதிக்க விடும் போது தான் நல்ல ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போது நான் ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடர்லேருந்து 2 கைப்பிடி அளவு நான் எடுத்து சேர்த்துருக்கேன். 2லேருந்து ஒரு 2.5 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பேலன்ஸை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நான் நாளைக்கு வந்து எலுமிச்சம் ஊறுகாய் செய்ய போகிறேன். சேம் இதே மெத்தடு தான். எலுமிச்சங்காய் ஊறுகாய் மட்டும் இல்லை, எல்லா ஊறுகாய்க்கும் இதே மெத்தடு தான். பாருங்கள், நல்லா வந்து வெந்து வருது பாருங்கள். ஃப்ளேமை வந்து நம்ம நல்லா குறைச்சிக்கணும். மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, பாத்திரம் வந்து இதை மாதிரி அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கணும். இது வந்து அலுமினிய பாத்திரம் இல்லை, இண்டோலியம்னு சொல்லுவாங்களே, அது நல்ல வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கையால் தூக்கவே முடியாது, 2 கையால் தான் தூக்கி வைக்க முடியும், அவ்வளோ வெயிட் இது. அந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரம் தான் ஊறுகாயெலாம் செய்ய நம்ம எடுத்துக்கணும். இல்லைனா ஊறுகாய் அடிப்பிடிச்சிரும். கை விடாமல் நம்ம பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி ஊறுகாய் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். குளிர்ச்சி இது ரொம்ப. பனி டைமில் இது நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிட்டோன்னே நமக்கு சளி பிடிச்சிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இதுவரை நம்ம உப்பு சேர்க்கலை. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் ஊறுகாய் பழத்தை வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருந்தேன், அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு கரிச்சாலும் நல்லா இருக்காது. ஊறுகாயில் எப்பொழுதுமே ஒரு கல் உப்பு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும். ஆனால் நான் வந்து கரெக்டான உப்பு தான் போடுவேன், கூட சேர்க்க மாட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா நம்ம ஊறுகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எண்ணெய் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு கப்பு எண்ணெய் சேர்த்தோம், இப்போ இன்னொரு கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக ஊறுகாய்க்கு சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்து வச்சிட்டோம்னா நாட்பட வந்து இருக்கும். 1 மாதம் எண்ணெய், 2 மாதம் எண்ணெய், எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணுற பாத்திரமும் ரொம்ப முக்கியம். ஊறுகாவை எப்பொழுதுமே நம்ம கிளாஸ் கண்டெய்னர், அப்படி இல்லைனா மண் சட்டி, மண் குடுவெல்லாம் இருக்கும்ல குட்டியாக, அது மாதிரி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு உடம்புக்கு நல்லது. சில்வரில், அலுமினியத்தில் நீங்கள் வைக்காதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம செய்யும் போது இதோடைய வாசனை வந்து வேறு லெவலில் இருந்தது, சொல்லவே முடியாது. அதை நீங்கள் செஞ்சு பார்த்து உணர்ந்தால் தான் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து சிம்மில் வச்சுருவோம், லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேமில் வச்சுனா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதே மெத்தடு தான், இதே பவுடர், இந்த ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நார்த்தரங்காய், கிடாரங்காய், எலுமிச்சம்பழம், மாங்காய், நெல்லிக்காய் எல்லாத்துக்கும் சேம் இதே மெத்தடு தான், சேம் ப்ரிப்பரேஷன் தான். நெல்லிக்காய்க்கு இஞ்சி பூண்டு நீங்கள் சேர்க்க வேண்டாம், வேறு எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு லைட்டாக கொடுக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பவுடர் வந்து ஒரு 2.5 கைப்பிடி அளவு தான் போட்டேன். பேலன்ஸ் பாருங்கள் எவ்வளோது இருக்குதுன்னு. நம்ம இதை மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஊறுகாய், எந்த ஊறுகாய் செய்யும் போதும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மாதக்கணக்கில் கூட வச்சுக்கலாம். என்ன ஒன்றும் நீங்கள் ஊறுகாய் செய்யும் போது கொஞ்சமாக தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வாசனை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் தூள் பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இந்தமாரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஊறுகாய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப முக்கியம் அது. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணி நம்ம விடும்போது தான் நல்லா அந்த பழத்தோட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணணும்னா இந்தமாரி உப்பு சேர்த்து வச்சுருவாங்க. இது மாதிரி நம்ம கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அந்த ஊறுகாய் முடிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சி போயிருக்கும். இதை எடுத்து நம்ம அதே மாதிரியே தாளிச்சிக்கலாம். நம்ம பவுடர் வச்சுருக்கோம்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும் அந்த ஊறுகாய். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சேம் அதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இதை சும்மா கூட காய வச்சு கூட உப்பு ஊறுகான்னு சொல்லுவாங்க, உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய், அதை கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஊறுகாய் முடிஞ்சிருச்சு. சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சு நான் சொன்ன மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸில் தான் எடுக்கணும் ஊறுகாவை. அப்போ தான் கெட்டும் போகாது, உடம்புக்கும் நல்லது. நாட்பட நம்ம வச்சுருந்து சாப்பிட்றதுனால நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற இதில் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணாம். நம்ம டைனிங் டேபிளில் டெய்லி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன மண் குடுவையில் வச்சுக்கலாம். அதில் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அதுலேருந்து எடுத்து இதில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.